இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால என்ன சமையல் பண்ணலான்னு யோசித்துட்டு இருந்தேன். சரி இதை செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு செஞ்சாச்சு. இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். பட்டை மசாலா எது இருந்தாலும் போட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இருந்ததை மட்டும் வச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உள்ளி, கேரட், பீன்ஸு இதெல்லாம் வெட்டி ஒரு இதில் வச்சுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு உள்ளியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கி அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கேரட்டு, அப்புறம் பீன்ஸு அது வெட்டி வச்சுருந்தாலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம். வதக்கி அது முடிஞ்சதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு சவுச்சவை கொதிக்க வச்சுருந்தேன். அதை அப்புறம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தக்காளி வெட்டி 2 மிளகா இது எல்லாத்தையும் இது பண்ணி அதையும் அதே கடாயில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு பாத்திரம் கொஞ்சமாக பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கமாக கோர வைக்கிறதுக்கு அதில் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த சவுருக்கு போட்டு வச்சுருந்தோம்னா அதை நல்லா பிழிஞ்சு அதில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். லைட்டாக சுட்டுட்டு கையில் அதனால் இது பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அதை நல்லா அழுத்தி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அதுமாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பிரியாணி பாத்திரம் இருக்குதுலாம் இதுமாரி 2 நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து அது 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. போதுமானதாக இருக்கும். 2 கப்பு சிலவங்க தண்ணி ஊற்றுவாங்க, அது நல்லா இருக்காது. அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சவுச்சையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அரிசியும் ஆட் பண்ணிக்கணும். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. அது நல்லா அரிசி சாப்பாடு எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். சிலவங்க 2 கப்பு அரிசி 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் கொலை அப்படின்னு சொல்லி இருக்கும். நமக்கு அந்த மாதிரி இருக்காது சாப்பாடு கரிசி. இது நெய், வீட்டில் செஞ்ச நெய். அது கொஞ்சமாக ஒரு பீஸு போடலான்னு பார்த்தேன். சரி கூட ஒரு பீஸ் போட்டால் நல்லா சாப்பாடும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பீஸும் போட்டாச்சு. நெய் உருக்காமல் போட்டிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. போட்டு அதை நல்லா இது பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் போட்டு குக்கரை மூடி வச்சுக்கிட்டேன். குக்கரை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டேன். இப்போ பாருங்கள், சாப்பாடு 10 நிமிஷம் கழித்து குக்கர் விசில் இதான பிறகு கொஞ்சம் இது பண்ணி எடுத்து பாருங்கள். எவ்வளோ அழகான கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி எவ்வளோ அழகாக ஒத்தையாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான பிரியாணின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு மகுஸ்கா மாதிரியே இல்லாமல் சும்மா ஒரு காமன் நேரத்தில் என்ன ரெசிபி செய்யலான்னா இதை செஞ்சுக்கலாம். அதுக்கு தயிர் பச்சடியும் காலிஃப்ளவரும் பொரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சாப்பாடு ஓகே.